அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இதுவரைக்கும் சென்ற கால வினை சொற்கள் இருக்குல்ல, அது எத்தனை வகையில் இருக்கிறது, எத்தனை வடிவத்தில் இருக்கிறது என்பதை முழுசாக பார்த்து முடித்து விட்டோம். அந்த வடிவத்தை தாண்டி வேற விதமாக வராது. எந்த ஒரு சென்ற கால வினை சொல்ல எடுத்தாலும் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டின ஃபஅல ஃபஇல ஃபவுல மாதிரி இருக்கும், இல்லைன்னா அஃபஅல ஃபஅல ஃபஅல மாதிரி இருக்கும், இல்லைன்னா தஃபஅல தஃபஅல இஃப்தல இன்ஃபலை ஃபல்ல மாதிரி இருக்கும், இல்லைன்னா இஸ்தஃபலை ஃபஅவலை ஃபஅவலை ஃபஅல்ல அந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஃபஅல மாதிரி இருக்கும், இல்லைன்னா தஃபஅல மாதிரி இருக்கும், இல்லைன்னா இஃப் அன்லல மாதிரி இருக்கும், இல்லைன்னா இஃப் அல்ல. இவ்வளவுதான் இப்போ சொல்லி காட்டணும்ல. இந்த வடிவத்தை தாண்டி வேற வினை சொல் இருக்கவே இருக்காது. அதை கடந்துட்டோம், அது முடிஞ்சு, சென்ற பாடம் ஃபினிஷ். சென்ற கால வினை சொல்ல இவ்வளவுதான் மொத்த வடிவம்னு படிச்சுட்டோம். அதுல ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பால் படர்க்க முன்னிலை தன்னிலை எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம தமிழ் மொழியில் இருக்கிறதுனால நம்ம தமிழுக்கும் அந்த அரபி மொழிக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருக்கிறதுனால சென்ற கால வினையில அதை சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன சொல்ல வேண்டி இருக்குன்னு கேட்டா, இப்போ தமிழை எடுத்துக்குவோம். தமிழ் எடுத்தது சாப்பிட்டான். இந்த சாப்பிட்டான்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறங்க. இது என்ன செய்யறாங்க, ஆம்பளைக்கு சாப்பிட்டான், நம்மளும் அரபில் அது மாதிரி அக்கலன்னு வச்சுக்கிட்டோம். பொம்பளைக்கு சாப்பிட்டாள், நம்ம அக்கலத்துன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ ஆண்களுக்கு அக்கலங்கிற ஒரு சொல்லு, பெண்ணுக்கு அக்கலத்துன்னு ஒரு சொல்லு. அதே நேரத்தில் மனிதன் அல்லாத பொருள்கள் இருக்குல்ல, அவைகளை சொல்வதற்கு ஒரு வாசகம் இருக்கணும்ல. இப்ப ஆடு சாப்பிட்டான்னு சொல்லுவோமா? ஆடு இலைய சாப்பிடுது, எப்படி சொல்லுவோம்? ஆடு சாப்பிட்டான், ஆடு சாப்பிட்டால் சொல்லுவோமா? சொல்லக்கூடாது. எப்படி சொல்லுவோம்? ஆடு சாப்பிட்டது. இந்த அதுங்கிற விகுதியை போட்டு சொல்லுவோம். தமிழ் மொழியில மனிதனை சொல்வதற்கு தான் சாப்பிட்டான் சாப்பிட்டாள். மனிதர் அல்லாதவைகளை, ஒரு மனுஷன் கீழே விழுந்தான்னு வைங்களேன், ஆம்பளை விழுந்தா விழுந்தான், பொம்பளை விழுந்தா விழுந்தாள், ஆடு விழுந்தா மாடு விழுந்தால் எப்படி சொல்லுவோம்? விழுந்தான்டா சொல்லுவோம். விழுந்தது. ஆடு கீழே தடுமாறு கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா ஆடு விழுந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பன்மையில அந்த மாதிரி வருது. பன்மையில் என்ன வரும்? பல பேர் சாப்பிட்டார்கள் அப்படிம்போம். பல ஆடுகள் சாப்பிட்டன, ஒரு ஆடு சாப்பிட்டது, பல ஆடுகள் சாப்பிட்டன, இப்படி சொல்றோம். அப்ப தமிழ் மொழியில மனிதனை குறிப்பதற்கு ஒரு வகையான வினை சொல்லும், மனிதன் அல்லாததை குறிப்பதற்கு ஒரு வகையான, மனிதன்னா அந்த அறிவுள்ளவர்கள், ஜின்னு மலக்கெல்லாம் சேர்ந்து நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் மனிதன் ஜின்னு மலக்கு அறிவுள்ளவர்கள், அறிவுள்ளவர்களை பற்றி சொல்வதற்கு என்ன வச்சிருக்கிறோம்? அவன் அவள் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. ஆடு மாடு கழுத குதிரைக்கு பேசுவதற்கு என்ன செய்யறான்? வந்தது வந்தன, ஒரு ஆடு வந்தது, நிறைய ஆடுகள் வந்தன, இப்படின்னு என்ன செய்யறான்? வச்சிருக்கிறான். அரபி மொழியில இந்த மனிதன் அல்லாத பொருட்கள் இருக்கு இல்லையா, அவற்றுக்கு தனி சொல்லு கிடையாது. இது தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம், கூடுதலாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப ஆடு சாப்பிட்டதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி அரபில சொல்ல இயலாது. எப்படி சொல்ல இயல? ஆடு சாப்பிட்டான் அல்லது ஆடு சாப்பிட்டாள். ஒரு ஆண்பால் சொல்லணும், இல்லாட்டி பெண்பால் சொல்லணும். தவிர மனிதன் அல்லாததை சொல்வதற்கு ஒரு ஸ்டைலு இல்லை அரபில. மனிதனை சொல்வதற்கு தமிழ்ல நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? மனிதனுக்கு மட்டும் இன்னு இல்லுன்னு போட்டுக்கிறோம். மனிதன் அல்லாத போடும்போது என்ன செய்யறோம்? வந்தது போனது வந்தன செத்தன இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இது இந்த மாதிரியான வேறுபடுத்துறது, அதாவது அறிவுடையவர்களையும் அறிவற்றவர்களையும் என்ன செய்யறது? வேறுபடுத்தக்கூடிய தன்மை அது தமிழ் மொழியில், அதாவது உயர்திணை. உயர்திணைன்னா மனுஷனை மனுஷன், அறிவுள்ளவர் இறைவன், வானவர்கள் ஜின்கள் இதெல்லாம் குறிக்கிறது உயர்திணை. அடுத்து அகரிணைன்னு சொல்றான். அது என்னது? ஆடு மாடு கழுத குதிரை யானை பூனை சூரியன் சந்திரன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் அகரிணை.
இவற்றை பற்றி பேசுவதற்கு என்ன செய்வான்? கத்தரிக்காய் அழுகியது, அழுகினான்னு சொல்ல மாட்டோம்ல. ஒரு மனித உடலா போச்சுன்னு வைங்களேன், உடல் அழுகியது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த அகரிணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு தமிழ் மொழியில தனியான ஒரு வடிவத்தை வைத்திருக்கிறார்கள். அரபு மொழியில ரெண்டே தான். சொல்வதா இருந்தா என்ன செய்யணும்? அவன் போட்டு சொல்லணும், இல்லாட்டி அவள் போட்டு சொல்லணும். அது எப்படி சொல்வது, எதுக்கு சொல்வதுன்னு கேட்டா, இதுல நமக்கு ஒரு விதியின்படி, ஒரு ரூல் படி இதுக்கு சொல்ல முடியாது. அரபிகள் என்ன செய்யறான்னு கேட்டா, சில பொருள்களை ஆணுன்னு வச்சு போடுறான், சில பொருள்களை பெண்ணுன்னு பிரிச்சு போடுறான். ஆணுன்னு அவன் எதையெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் ஆண்பாளுடைய வினை சொல்ல பயன்படுத்திக்கிற வேண்டியது. பெண்ணு என்று எதையெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் பெண்பாளுடைய சொல்ல பயன்படுத்திக்கிற வேண்டியது. அது எதையெல்லாம் பிரிச்சிருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பயிற்சியில தான் முடியும். அரபு மொழியில் நம்ம பாண்டித்தியம் பெற்று குரான் ஹதீஸை படிச்சுக்கிட்டு வரும்பொழுது தான் எந்த சொல்லுக்கு பெண்பால் வினை சொல்ல போடுறான்னு பார்த்து பெண்பால்னு கண்டுபிடிச்சிக்கிறோம், எந்த சொல்லுக்கு ஆண்பால் வினை சொல்ல போடுறான்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம். புரிந்து கொள்வதற்கு சின்ன சின்ன சாம்பிள் சொல்வதாக இருந்தா, இப்ப சூரியன் இருக்குது. சூரியனை அரபிகள் என்ன செய்வாங்கன்னா பெண்பாலை பயன்படுத்துவாங்க. சூரியன் உதித்தான், உதித்ததுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, சொல்லு இல்லை. சூரியன் உதித்தாள் அப்படி பெண்ணா சொல்லுவாங்க. சந்திரன் என்ன செய்வாங்கன்னா ஆனா சொல்லுவாங்க. சந்திரன் உதித்தான், சந்திரன் உதித்தது என்று அரபியில பேச இயலாது. சூரியன் உதித்தது என்று அரபியில் பேச முடியாது. அரபியில் நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா உதித்தான்ங்கிற சொல்ல கொண்டாந்து போடணும், இல்லாட்டி உதித்தாளுங்கிற சொல்ல போடணும். எதுக்கு உதித்தான் போடணும்? எதை அவன் ஆம்புலன்ட்டு வைக்கிற அவன் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறானோ அந்த சொற்களுக்கு உதித்தான் போடுங்க. எந்த சொற்களை பெண்பாலுக்குரியது அவன் ஒதுக்கி வச்சிருக்கிறானோ அதுக்கு பெண்பாலை போட்டுடணும். உதாரணமா தலா, லாம ஐனு, தலா, தலாண்டா உதித்தான். இதுல கமரு, அல் கமரு தலா, கமர்னா சந்திரன், தலா உதித்தது. உதித்தால் உதித்தான் அரபில சொல்றான், நம்ம தமிழ்ல உதித்ததுன்னு மொழிபெயர்ப்போம். அவன் எப்படி சொல்றான்? அல் கமரு சந்திரன், தலா உதித்தான். அஷம்சு சூரியன், தலாத்து உதித்தாள். அப்ப அவன் உதித்தாள் என்று அவன் போடுவான். நீங்க தமிழ்ல போட்டு உதித்தாள் அர்த்தம் செய்யக்கூடாது, விளக்குதா? தமிழ்ல என்ன இருக்குது, அகரணைக்கு தனியா ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறான். வச்சிருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? பிரிச்சுக்கிறணும். நம்ம அந்த மாதிரி உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில உதாரணம் சூரியன் இருக்குல்ல, சூரியன் பொம்பளைங்கிறான். நெருப்பு இருக்குது, நெருப்பு. அப்ப நெருப்பு எரிந்ததுன்னு சொல்ல முடியாது. எரிந்தால் நெருப்பு பெண்பால், புரிஞ்சுக்கிறக்கா உங்களுக்கு சொல்றேன். பூமி இருக்கிறது, பூமி என்னது? அது பெண்பால், பெண்ணாத்தான் சொல்லணும். பூமி என்ன செய்யணும்? பெண்ணாத்தான் சொல்லுவாங்க. வானம் இருக்குது, அதுவும் பெண்ணு தான். இப்ப நம்ம காலு, கை கால், கால் இருக்குங்கிறோம்ல, காலு வலிக்குதுன்னா பெண்பாலா தான், வலித்தான் தான் போடணும். கால் வலிக்குதுன்னு போட இயலாது. அப்ப கண்ணு பெண்பால். இப்படி என்ன செய்யறாங்க? என்ன கணக்குலாம் கிடையாது. அவன் பாட்டுக்கு சில சொற்களை ஆண்பாலுங்கிறான், சில சொற்களை பெண்பாலுங்கிறான். அதுல கூட இந்த உயிரினங்கள் எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, அதுலயே ஆணும் பெண்ணு இருக்கத்தானே செய்யுது. ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிடாய் ஆடுன்னு இருக்கிறது, மாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பசுமாடு காளை மாட்டு இருக்குது. அப்படி பிரிக்கிறாங்க, அப்படி பிரிக்க மாட்டேங்கிறாங்க. காளை மாட்டையெல்லாம் இன்னும் போட்டு சொல்லுவோம், பசு மாட்டையெல்லாம் இல்லு போட்டு, அப்படி கிடையாது. மாடுங்கிற சொல்லு ஆனா பெண்ணா, ஆணுன்ட்டாங்கன்னா அது பெண்ணை சொன்னாலும் ஆண் வார்த்தை தான் போடணும். அந்த சொல்ல ஆணுடாக்கிட்டாங்கன்னு சொன்னா அது என்ன செய்யணும்? ஆணை சொன்னாலும் பெண்ணுக்கு அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு வகை இருக்கிறதுனால அரபுல என்ன இல்லைன்னு கேட்டா, அகரணைக்கு வினை சொல்லு கிடையாது. அது கிதாபு, புஸ்தகம்ங்கிறோம், இது ஆம்புல. மின்னல்ங்கிறோம், இது ஆம்புல. முடிங்கிறோம், இது ஆம்புல. எதெல்லாம் அப்படி சொல்றாங்க, என்ன கணக்குல செஞ்சாங்க அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இந்த வினை சொல்லை பொறுத்த வரைக்கும் அரபியில இல்லாத ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டா, அதாவது மனிதனுக்கும் மனிதன் அல்லாதவற்றுக்கும் ஒரே விதமான சொற்களை தான் வைத்திருக்கிறார்கள். நம்ம மொழியில இருக்கிற மாதிரி என்ன இல்லை, மனிதனை சொல்வதற்கு வந்தான் போனான் என்றும், மனிதன் அல்லாததை பேசுவதற்கு வந்தது போனது என்றும் சொல்றோம்ல.
அது வந்து கிடையாது. அது எங்க நீ கேட்பீங்கல்ல, அதுக்காக தான் வினை சொல்லுங்கிறீங்க, ஆண்பாலை சொல்றீங்க, பெண்பாலை சொல்லிட்டீங்க, இந்த அகரிணைக்கு உள்ளது எங்கன்னு நீங்க கேட்பீங்கல்ல, அது கேட்பீங்க என்பதற்காக சொல்லியிருக்கிறோம். அதனால சென்ற கால வினையில இப்ப நசர என்பதையே என்ன செய்யறோம், உதவி செய்தான் என்றும் செய்யலாம், உதவி செய்தது அதுக்கு நசர தான், நசரத்துங்கிறோம், உதவி செய்தால் அப்படி அர்த்தம் செய்யலாம். மனுஷனை பத்தி பேசலாம், மனிதன் அல்லாத பத்தி பேசுனீங்க என்று சொன்னா உதவி செய்தது. அப்ப அரபியில வந்து என்ன கிடையாது, அது இது என்பதற்கு வினை சொல்லு வடிவம் கிடையாது. அது இதுங்கிறது என்ன கிடையாது, கிடையாது. அவன் இவன் தான். எதா இருந்தாலும் என்ன செய்யறான், ஒன்னு ஆணு இல்லாட்டி பெண்ணு. கழுதை என்னன்னா கழுதை ஆணுன்னு சொன்னா ஆண்பால் சொல்ல போடுவான், கழுதை பெண்பால்னு சொல்லிட்டான்னா அது பெண்பால் சொல்ல போட்டுருவான். அது கழுதையில் ஆணு பெண் இருக்குங்களா, அது அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. கழுதை, கழுதைங்கிற சொல்லு என்ன, அது ஆண்பால். ஆண்பால்னா கழுதையில உள்ள ஆணும் ஆண்பால் தான், கழுதையில் உள்ள பெண்ணும் அது வந்து ஆண்பால் தான், அந்த சொல்லு தான் கணக்கு. இப்படி வந்து அரபியில் ஒன்று வைத்திருக்கிறதுனால நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு டவுட் வரும்ல, அதுக்காக வேண்டி இந்த அரபியில் வந்து என்ன இல்லைன்னு கேட்டா, இந்த மூணாவது இடைப்பட்ட ஒரு தன்மைக்கு உரிய சொல்லு கிடையாது. மனிதனுக்கு உள்ள ஒரு சொல்லைத்தான் அனைத்துக்கும் பயன்படுத்த வேண்டும். மனிதனுக்கு இருக்கிற சொல்லைத்தான் அனைத்து எப்படி பயன்படுத்த வேண்டும், அவன் எதையெல்லாம் ஆண் என்று நினைத்திருக்கிறானோ அதை ஆண் சொல்ல போடுங்க, அவன் எதையெல்லாம் பெண் என்று நினைத்திருக்கிறானோ அது பெண் சொல்ல போடுங்க. தமிழ்ல அர்த்தம் செய்யும் போது அந்த பெண்பாளுக்கு பெண்பால் அர்த்தம் செய்யாதீங்க, வழங்குதா. யானை செத்தான்டா சிரிப்பாங்க, யானை இப்படி செத்தான், யானை செத்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா அரபில யானை செத்தான்னு சொல்லுவாங்க, யானை செத்தான் அப்படி. அப்ப யானை செத்தது செத்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க அதுக்கு நேரடியாக தான் அர்த்தம் செய்யணும்னு சொல்லிவிட்டு யானை செத்தான்டா இங்க உளுந்து சிரிப்பாங்க, யானை செத்தானா நல்லா தானே இருந்துன்னு கேட்பாங்க. அதனால வந்து அந்த அகரிணைக்கு வந்து சொல்லு கிடையாது என்பது ஒரு கூடுதலாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து அறிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். அடுத்த பாடம் என்னன்னு கேட்டா, இப்ப சென்ற கால வினைகளை நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம்ல அப்படின்னு நினைச்சோம், ஆனா எல்லாம் முடியல. சென்ற கால வினையில ஒரு வகையை நம்ம முடிச்சிருக்கிறோம், அதுல இன்னும் ஒரு வகை இருக்கிறது. அது என்ன வகை என்று கேட்டால், இப்ப நம்ம பார்த்த எல்லா சொற்களுமே அது வந்து உடன்பாடு வினையாக இருக்கிறது. உடன்பாடு வினைண்டா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்தான் என்று சொல்லக்கூடிய சொற்கள் பூராவுமே உடன்பாடு. ஒரு காரியத்தை ஒருவன் செய்யவில்லை, இது எதிர்மறை. இப்ப நீங்க படிச்சதெல்லாம் என்ன, ஃபஅல, ஃபைல, ஃபவுல, ஃபஅல, ஃபஅல, இதெல்லாம் என்னது, ஒரு காரியத்தை செய்தான் என்று சொல்வதற்குரிய வார்த்தைகள் தான். அவ்வளவு நம்ம இதுவரைக்கும் படிச்ச எல்லா வார்த்தைகளுமே எதுக்குரியது, ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்தான் என்று சொல்வதற்குரிய ஒரு வார்த்தை தான். செய்யவில்லை என்று ஒரு வார்த்தை இருக்கு தானே செய்யுது, அந்த செய்யவில்லைங்கிற வார்த்தைக்கு வந்து அதுக்கு பேர் எதிர்மறையாயிரும். அது எதிர்மறை எப்படி செய்வது, எதிர்மறை ஆக்குறாருன்னா அரபு மொழியில் எப்படி எதிர்மறை, உதாரணமா நசர உதவி செய்தான், உதவி செய்யவில்லை அப்படின்னு சொல்வதா இருந்தா என்ன செய்யணும், அதுக்குரிய முறை இருக்குல்ல, அதை நம்ம அறிஞ்சிக்கிற போறோம். இதுல வந்து இந்த உடன்பாடு என்பதற்கு வந்து அரபியில் உள்ள வாசகம் என்னன்னு கேட்டா முசுபத்துன். உடன்பாடுக்கு என்ன வார்த்தையை போடுறாங்க, அந்த உடன்பாடுக்கு ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த வார்த்தையை சொல்வதாக இருந்தால் முசுபத்துன். இந்த முசுபத்துன்னா உடன்பாடுன்னு அர்த்தம். உடன்பாடுக்கு அந்த வார்த்தை வேணா உங்களுக்கு டைப் பண்ணி போடுறேன். அதாவது இப்ப நம்ம உடன்பாடு எதிர்மறைன்னு படிக்க போறோம் இல்லையா, அப்ப உடன்பாடை சொல்வதற்குரிய வார்த்தை இருக்குல்ல, தமிழ்ல உடன்பாடுங்கிறோம். அந்த உடன்பாடு வினைக்கு அரபில் எப்படி சொல்லணும், முஸ்பத்துன். முஸ்பத்துன் சேர்த்து வாசிக்கும் போது துன் அப்படி படிக்கணும், சும்மா சொல்லும் போது முஸ்பத். முஸ்பத் என்றால் என்ன அர்த்தம்னா உடன்பாடு. எந்த மாதிரி சொற்கள்ல இந்த இல்லைங்கிறது சேராம வருதோ அந்த மாதிரி சொற்கள் பூரா என்னது, உடன்பாடு, உடன்பாட்டு வினை. அதே மாதிரி வந்து இல்லைன்னு சொல்றோம், அடிக்கவில்லை, சாப்பிடவில்லை அப்படி வந்து வைங்க, அது மன்ஃபியுன். மன்ஃபியுன் அப்படி அப்படி சொல்லலாம், மன்ஃபின்னு சொன்னாலும் போதும். மன்ஃபி, மன்ஃபி என்றால் எதிர்மறை. சாப்பிடவில்லை, அடிக்கவில்லை, குடிக்கவில்லை எதிர்மறை. சாப்பிட்டான், அடித்தான், குடித்தான் இது உடன்பாடு.
அப்போ அந்த சொற்களில் வந்து நம்ம இதுவரைக்கும் படித்ததுலாம் என்னன்னு கேட்டால் உடன்பாடை படிச்சிருக்கிறோம். இந்த எதிர்மறைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். அரபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை படிச்சீங்களோ இது வரைக்கும் அந்த அந்த ஸ்டைல்லையே அதே மாதிரி வைத்து கொண்டு ஒரு மா அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்த்துடணும். இது வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கல்ல, அந்த படித்த வடிவத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் மாண்டு சேர்த்துட்டீங்கன்னு வைங்க, இப்போ என்ன இல்லைன்னு அர்த்தமாயிரும். உதாரணமாக இந்த போட்டு காட்டுறேன் பாருங்க. மா ஃபஅல, ஃபஅல செய்தான், மா ஃபஅல அவன் செய்யவில்லை, ஒரு ஆம்பளைக்கு உள்ளது, அவன் செய்யவில்லை. மா ஃபஅலா அந்த இரு ஆண்களும் செய்யவில்லை. மா ஃபஅலு பல ஆண்களும் செய்யவில்லை. இது என்னது? இது மூணுமே படர்க்க. ஆனால் இதில் வந்து எதிர்மறை. இது என்னது? இந்த மா இல்லாமல் சொன்னோம்னா உடன்பாடு. ஃபஅல ஃபஅலா ஃபஅலு உடன்பாடு. மா ஃபஅல மா ஃபஅலா மா ஃபஅலு இதெல்லாம் எதிர்மறை. பெண்பாளுக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி மா ஃபஅலத் மா ஃபஅலதா மா ஃபஅல்ன. இது வந்து அவள் செய்யவில்லை, அந்த இரு பெண்கள் செய்யவில்லை, பல பெண்கள் செய்யவில்லை. அதுக்கப்புறம் மா ஃபஅல்த நீ செய்யவில்லை. ஃபஅல்த என்றால் நீ செய்தாய். மா ஃபஅல்தன்னா நீ செய்யல. மா ஃபஅல்துமா நீங்கள் இருவரும் செய்யவில்லை. மா ஃபஅல்தும் நீங்கள் பலரும் செய்யவில்லை. இது புறானது எதிர்மறையா போச்சு முன்னிலையில். மா ஃபஅல் ஆண்பாளது. மா ஃபஅல்தி ஃபஅல்தி நீ செய்தாய் பொம்பளையை பார்த்து. மா ஃபஅல்தி நீ செய்யலை பெண்ணை பார்த்து சொல்றது. மா ஃபஅல்தி மா ஃபஅல்துமா மா ஃபஅல்துன்ன இது என்னது? இதெல்லாம் எதிர்மறை. மா ஃபஅல்து மா ஃபஅல்னா. அப்போ இந்த ஃபஅல ஃபஅலா சொன்ன மாதிரியே மா ஃபஅல மா ஃபஅலான்னு சொல்லிக்கிற வேண்டியதுதான். எதிர்மறை ஆயிடுது. அப்போ இந்த எதிர்மறையாகும்போது இப்போ என்ன ஆகுது? நீங்கள் இதுவரைக்கும் படித்ததை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஅல ஃபஅலான்னு சொன்னீங்கல்ல, அதில் ஒரு மாவை போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைல ஃபைலான்னு வரும்ல, அதுக்கு ஒரு மாவை போடுங்க. ஃபவுல ஃபவுலான்னு வரும்ல, அதுக்கு ஒரு மாவை போடுங்க. அப்போ மா ஃபஅல மா ஃபஅலா மா ஃபஅலு மா ஃபஇல மா ஃபஇலா மா ஃபஇலு மா ஃபவுல மா ஃபவுலா மா அப்படி ஒரு 3 ஒடியாந்துருது. அதுக்கப்புறம் அஃப்அலன்னு சொன்னீங்க. அஃப்அல இருக்குல்ல, அதுக்கு என்ன செய்யணும்? மா அஃப்அல அஃப்அலன்னு சொன்னீங்கன்னா அது உடன்பாடு. அஃப்அல அஃப்அல அஃப்அலுன்னு படிச்சிங்கல்ல, அதை எதிர்மறையாக்க என்ன செய்யணும்? மா அஃப்அல மா அஃப்அலா மா அஃப்அலு மா அஃப்அலத் மா அஃப்அலதா மா அஃப்அல்ன மா அஃப்அல்த மா அஃப்அல்துமா மா அஃப்அல்தும் மா அஃப்அல்தி மா அஃப்அல்துமா மா அஃப்அல்துன்ன மா அஃப்அல்து மா அஃப்அல்னா. எல்லாத்துலேயும் மா தான். நீங்கள் என்னத்தை படிச்சீங்களோ அதில் உள்ள மாவை சேர்த்தீங்கன்னா அது இல்லைன்னு ஆயிரும். இந்த ஃபஅலன்னு வச்சுக்கிறங்க. ஃபஅலுக்கு என்ன செய்வோம்? மா ஃபஅல வெறும் ஃபஅலன்னா செஞ்சாங்கிற உடன்பாடு அர்த்தம். மா ஃபஅலன்னா செய்யலைங்கிற அர்த்தம். மா ஃபஅல மா ஃபஅலா மா ஃபஅலு இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. மாமான்னு சேர்த்துக்கிறது தான். நீங்கள் ஏற்கனவே படித்த ஒரு அந்த இதில் ஸ்டைலில் என்ன செஞ்சுக்கிறேன்னு அந்த ஃபார்முலாவில் மா என்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறேன்னு சேர்த்தான வாயிறேன். அது உண்டுன்னு சொல்வது இல்லைன்னு வந்துடும். செய்தான் செய்யவில்லை, சிரித்தான் சிரிக்கவில்லை, அழுதான் அழவில்லை, பார்த்தான் பார்க்கவில்லை, போனான் போகவில்லை, வந்தான் வரவில்லை. இதுதான் உடன்பாடு எதிர்மறை. மா ஃபஅல என்ற மா ஃபஅலவுல என்னது? எதிர்மறையான ஒரு சொல்லு. இதே மாதிரி கடைசி வரைக்கும் போயிடுறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபஅலன்னு இருக்கு வைங்க. ஃபஅலன்னு சொன்னிச்சுன்னா அதே மா ஃபஅல தான். ஃபஅலன்னா அது உடன்பாடு. மா ஃபஅலன்னா எதிர்மறை. மா ஃபஅல மா ஃபஅலா மா ஃபஅலு அப்படி மா ஃபஅலத்து மா ஃபஅலதா மா ஃபஅல்னு அப்படி மா ஃபஅல்து மா ஃபஅல்னா வரைக்கும் வந்துடலாம். அப்போ ஃபஅலவுலையும் மா சேர்க்கணும், அஃபஅலவுலையும் மா சேர்க்கணும், ஃபஅலவுலையும் மா சேர்க்கணும். இப்போ 5 எழுத்து சொல்லிருக்குன்னு வைங்க. தஃபஅல அதில் என்ன செய்யலாம்? மா சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்? மா தஃபஅல வெறும் தஃபஅலன்னா உடன்பாடு, மா தஃபஅலன்னா எதிர்மறை. மா தஃபஅல மா தஃபஅலா மா தஃபஅலுன்னு வந்துருச்சா? இப்படி வருது. இதே மாதிரி கடைசி வரைக்கும் மா தஃபஅல்து மா தஃபஅல்னா. அப்போ இந்த மாவை போட்டு என்ன செய்யறது? இருக்குங்கிறது இல்லைன்னு ஆக்குறது. வந்தான் வரவில்லை, போனான் போகவில்லை, அந்த அர்த்தத்துக்கு மாவை சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தஃபாஅலன்னு இருக்குது.
அதில் வந்து வெறும் தஃபாலன்னு சொன்னால் உடன்பாடு, மா தஃபாலன்னா எதிர்மறை. அப்போ தஃபாலுக்கு என்ன அர்த்தமோ அதுக்கு நேர் மாத்தமான அர்த்தம் அதில் வந்துடும். மாத்தஃபாலும் இது ஒரு விஷயமாச்சா. அதுக்கு அடுத்தது அடுத்த அமைப்பு என்ன, இஃப்தால. இந்த இஃப்தாலாவுக்கு நீங்கள் ஒரு கூடுதலாக ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இன்னொன்றுக்கு போட்டு காட்டுறது காரணம் என்னென்னு கேட்டால், இந்த இஃப்தாலாவுடைய அந்த ஹம்சா இருக்குது இல்லையா, இந்த ஹம்சா வந்து சும்மா நீங்கள் இஃப்தாலான்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஹம்சாவை நீங்கள் உச்சரிக்கணும். முன்னாடி எதையாவது சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஹம்சா வந்து எழுத்தில் இருக்கும், வாசிக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக இஃப்தாலுக்கு முன்னாடி மா சேர்க்குறீங்க, மாவை சேர்த்தீங்கன்னா மா இஃப்தாலன்னு சொல்லக்கூடாது, மஃப்தாலன்னு சொல்லணும். ஆனால் அலிஃப் இருக்கும், அந்த ஹம்சா இருக்கும். அந்த ஹம்சாவுக்குரிய அந்த கசரு ஜேரை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு அந்த மாவை கொண்டு வந்து எதில் சேர்த்துறனேன், இஃப்தாலில். மா இஃப்தாலன்னு சொன்னால் விவரம் தெரியாமல் ஆரம்ப கட்டத்தில் கூட தப்பாக சொல்லுவாங்க அப்படி. ஆனால் முறையாக சொல்ல வேண்டியது எப்படின்னு கேட்டால், இந்த மா என்பதை மாண்டு கிடையாது, எதை வேணாலும் சேர்த்துப்போங்க. இந்த இஃப்தால இன்ஃபல அலிஃபுல ஆரம்பிக்கிறதுல ஹம்சாவில் அதில் அஃப்அலவை தவிர இந்த 4 எழுத்துல அஃப்அல்னு பார்த்தோம்ல, அந்த ஹம்சா மட்டும் போவாது. ஈண்டு வரக்கூடிய ஹம்சா இருக்குல்ல, அஃப்அலவுல ஆண் இருக்குது, இஃப்தாலோட ஈ, இன்ஃபாலோட ஈ, இஸ்தக்ரமோட இஸ்தஃபாலோட ஈ, ஈண்டு வரக்கூடிய அந்த எழுத்துக்கள்லாம் வந்து அதை வந்து வேற ஒரு இதை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் என்னவாயிரேன், அந்த ஹம்சா வந்து எழுதும் போது இருக்கணும், சொல்லும்போது உள்ள சொல்லோட கோர்த்து விட்டுறணும். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதாக இருந்தால் குர்ஆன்ல ஒரு வசனம் உங்களுக்கு சொன்னால் புரியும். இப்லீஸை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வ இஸ்தக்பர அப்படின்னு இருக்கும். ஆனால் அது எப்படி நம்ம வாசிக்கிறோம், வஸ்தக்பர, வ அபா வஸ்தக்பரங்கிறோம். வஸ்தக்பரோட அந்த வாங்கிற வாவு எழுத்து கொண்டு சேர்க்கும் பொழுது இருக்கிற அந்த ஹம்சா நமக்கு தேவையில்லாமல் போயிடுது. வ இஸ்தக்பரன்னு வாசிக்கலாம்னா வாசிக்கக்கூடாது. எப்படி வாசிக்கணும், வஸ்தக்பர. அந்த அடிப்படையில் இந்த இஃப்தால இருக்குது, இஃப்தாலாவுக்கு எதிர்மறையாக்கணும். என்ன செய்யணும், இந்த இருக்கு பாருங்க, இது மா இஃப்தாலன்னு இருக்குது, இது இப்படி தான் அசல்படி வரணும். ஆனால் இப்படி சொல்ல மாட்டாங்க, மஃப்தாலன்றாங்க. இந்த அலிஃபுக்குரிய அந்த கசரை எடுத்து விட்ருவாங்க. அலிஃபு சும்மா இருக்கும், ஆனால் அலிஃபுக்கு இந்த ஜேர் போட்டிருக்குல்ல இந்த இதில், அந்த ஜேரை காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணிட்டா என்ன செய்யணும், மாவை கொண்டு போய் ஜாயிண்ட் பண்ணிட வேண்டியதான். மஃப்தாலன்னு சொல்லுவோம். நம்ம மனசில் எப்படி வச்சுக்கிறேன்னு, ஓ மா இஃப்தாலவை தான் இப்படி சொல்லுகிறோம். மா இஃப்தால என்று சொல்வதற்கு பதிலாக மஃப்தால என்று சொல்லுகிறோம். இதை மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அந்த மாதிரி வைக்கும் பொழுது இப்போ பாருங்க, இஃப்தாலாவுக்கு நம்ம சொல்கிறோம், இஃப்தாலன்னா அது வந்து உடன்பாடு வினை. அப்படி சொல்லும்போது இந்த ஹம்சாவுக்கு கசர் போடணும். இப்போ நம்ம மாவை சேர்க்கும் பொழுது அதுதான் உச்சரிக்க, இப்போ வாசிக்க போகிறது இல்லையே, சும்மா அது அடையாளத்துக்கு அது இருக்குன்னு போட்டுருணுமே தவிர எப்படி போடணும், இப்படி தான் எழுதணும். மஃப்தால எப்படி படிக்கணும், மா இஃப்தாலன்னு சொல்லாமல் மஃப்தால, மஃப்தாலா, மஃப்தாலு, மஃப்தாலத், மஃப்தாலதா, மஃப்தால்ன, மஃப்தால்த, மஃப்தால்துமா, மஃப்தால்தும், மஃப்தால்தி, மஃப்தால்துமா, மஃப்தால்துன்ன, மஃப்தால்து, மஃப்தால்னா. இதெல்லாம் எதிர்மாறு. இஃப்தால்துன்னா செஞ்சேன்னு வரும், மா இஃப்தால்துன்னா செய்யலேன்னு வரும். மா இஃப்தால்துன்னு சொல்லாமல் அந்த ஹம்சாவை காலி பண்ணிட்டு மஃப்தால்துன்னு சொல்லணும். இஃப்தாலுக்கு செஞ்சிட்டீங்களா, எங்கெல்லாம் ஈனாவில் வருதோ அந்த வினை சொல் போகிறோம் அப்படி. அதே மாதிரி அடுத்து இன்ஃபால இருக்குது, இன்ஃபாலவில் மாவை சேர்க்குறீங்க, மா இன்ஃபாலன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், மன்ஃபால, மா இன்ஃபாலன்று தான் அது எழுதணும். எப்படி வாசிக்கணும், மன்ஃபால. அந்த ஹம்சா முன்னாடி உள்ள அலிஃபுங்கிற ஹம்சா இருக்குல்ல, அதுக்கு கீழே கசர் கொடுத்துருக்கோம்ல, அதை எடுத்துடணும். சும்மா அலிஃபு மட்டும் இருக்கணும், அதுக்கு குறியீடு இருக்கக்கூடாது. அந்த மாவை சேர்க்கும்போது என்ன செஞ்சிடறேன், குறியீடு போயிடும். அதுக்கு மா இல்லாமல் போயிருக்கும்போது இன்ஃபாலன்னு வாசிக்கணும். அது பாரு உள்ளதா இருந்தால் உதாரணமாக இந்த காட்டுற மா இன்ஃபாலன்னு இருக்குது, மா இன்ஃபால அசல்படி வரணும். ஆனால் நம்ம எப்படி சொல்லணும், மன்ஃபால, மா இன்ஃபாலன்னு எழுது அசல்படி வரணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், இந்த அலிஃபுல உள்ள அந்த கசரை மட்டும் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு அப்படி வாசிப்போம். இதைத்தவங்க இந்த மாவை தான் இன்னொரு ஒன்று சேர்ப்போம். குர்ஆனை எளிதில் ஓதிட அந்த படத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், எதுக்கு குறியீடுகளை அதை வாசிக்காதீங்கன்னு சொல்லி. அப்போ மன்ஃபால,
மா இன்ஃபால சொல்லாமல் எப்படி செய்யணும், மண் ஃபாலன்னு சொல்லணும். இது இன்ஃபால உடைய வடிவம். அது எப்படி சொல்லணும், மண் ஃபால மண் ஃபாலா மண் ஃபாலு. அதாவது மா இன்ஃபால மா, கொஞ்சம் பழவர் வரைக்கும் அப்படி சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது, பயிற்சிக்காக வேண்டி. மா இன்ஃபால மா இன்ஃபாலா மா இன்ஃபாலுன்னு ஒரு ப்ராக்டிஸ்க்கு சொல்லிக்கிறலாம். ஆனால் அப்படி மாற்றிக்கிறேன் பண்ணாரு, மண் ஃபால மண் ஃபாலா மண் ஃபாலு மண் ஃபாலத் மண் ஃபாலத்தா மண் ஃபால்ன. அப்போ மண் ஃபால்த்த மண் ஃபால்த்துமா மண் ஃபால்த்தும் மா இன் ஃபால்த்த மா இன் ஃபால்த்துமா மா இன் ஃபால்த்தும் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறோம். அப்புறம் மண் ஃபால்த்தி மண் ஃபால்த்துமா மண் ஃபால்த்துன்ன மண் ஃபால்த்து மா இன் ஃபால்த்து மண் ஃபால்னா மா இன் ஃபால்னா. இன்ஃபாலோ அது ஈ போயிடுது பாருங்க. அதே மாதிரி வந்து இஃப் அல்ல இருக்குது, மாவை சேர்க்குறீங்க, மா இஃப் அல்லன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், மஃப் அல்ல மா இஃப் அல்லன்னு இருக்கும், அதை எப்படி சொல்லணும், மஃப் அல்ல அந்த மாதிரி சொல்லணும். மஃப் அல்ல மஃப் அல்லா மஃப் அல்லு மஃப் அல்லத்து மஃப் அல்லதா இதே மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிடணும். அதுக்கப்புறம் இஸ்தஃபாலன்னு இருக்கு, இஸ்தஃபாலவில் மாவை சேர்க்குறீங்க, மா இஸ்தஃபால தான் இதை சொல்ல வேண்டிய விதம் அசல் படி. ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க, மஸ்தஃபால மா இஸ்தஃபாலன்னு எழுதுன்னு அந்த ஹம்சாவை வாசிக்காம மஸ்தஃபால மஸ்தஃபால மஸ்தஃபாலா மஸ்தஃபால பாருங்க. அந்த அலிஃபுக்கு நம்ம கசர் போடாமல் வச்சிருக்கிறோம், மாவோட கொண்டே ஒட்டி போடுறோம். மஸ்தஃபால மஸ்தஃபாலா மா இஸ்தஃபால மா இஸ்தஃபாலான்னு சொன்னாமல் எப்படி செய்யணும், மஸ்தஃபால மஸ்தஃபாலா மஸ்தஃபாலு இதே மாதிரி செய்யணும் இஸ்தஃபாலாவுக்கு. அதே மாதிரி இஃப் அவ்வால இருக்குது, மா இஃப் அவ்வால அப்படி சொல்லக்கூடாது. எப்படி செய்யணும், மஃபு அவ்வால மஃபு அவ்வால மா இஃப் அவ்வாலன்னு இருக்கிறது. அந்த ஈயுடைய கசரை எடுத்து விட்டுட்டு மஃபு அவ்வால மஃபு அவ்வால மஃபு அவ்வாலான்னு அந்த இது அப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து இஃப் அவ்வள இருக்குது, மா இஃப் அவ்வளன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொன்னேன், மஃபு அவ்வள மா இஃப் அவ்வள மஃபு அவ்வள. அப்போ மஃபு அவ்வள மஃபு அவ்வளா மஃபு அவ்வளு மஃபு அவ்வளத் மஃபு அவ்வளத்தா மஃபு அவ்வள்ன இப்படி வாசிக்கணும். அதுக்கப்புறம் இஃப் ஆல்ல இருக்கு, இதுன்னு ஈனா தானே இருக்கு, கசர் இருக்கு ஈ. அப்போ இஃப் ஆல் எப்படி சொன்னேன், மா இஃப் ஆல்ன்னு சொல்ல வேண்டிய விதம். ஆனால் எப்படி சொல்லணும், மஃபு ஆல்ல மா இஃப் ஆல்ல மஃபு ஆல்ல. அப்போ மஃபு ஆல்ல மஃபு ஆல்லா மஃபு ஆல்லு இப்படி என்ன செய்யணும் சொல்லிக் கொள்ள வேண்டும். இது வந்து நம்ம மா என்பதை சேர்க்கும் பொழுது எந்த வினை சொல்லல ஈல ஆரம்பிக்கிறதோ, கசர் வச்ச ஹம்சாவில் ஆரம்பிக்கிறதோ, அந்த கசர் வச்ச ஹம்சா வந்து முன்னாடி எதையாவது சேர்க்கும் பொழுது அது போயிடும், எழுத்துல இருக்கும், உச்சரிப்புல போயிடும். எழுத்துல அதை அழிவு போட்டு எழுதணும், வாசிப்பதில் ஓசை தருமாண்டா ஓசை தராது அப்படிங்கிறத விளைவிக்கிறோன்னு. இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு கேட்டால் எதிர்மறை. இப்போ எதிர்மறை என்னாச்சு, உடன்பாட்டில் எத்தனை படிச்சியலோ அத்தனையிலையும் மாவு போட்டிகள்னா அதே உடன்பாட்டில் நீங்கள் படித்ததே சுமார் 200 கிட்ட வந்துடுதுலாம் இல்லையா. உடன்பாட்டில் நீங்கள் படித்த ஃபால ஃபாலா ஃபாலு அது ஒரு 13, ஃபைல ஃபைலா ஃபவுலு அது ஒரு 13, ஃபவுல ஃபவுலா ஃபவுலு அது ஒரு 13, அஃபு அலா ஃபுலா அஃபுலுன்னு அது ஒரு 13, ஃபஅல ஃபஅலா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 15க்கு × 13 என்ன கணக்குன்னு பார்த்துக்கிறங்க. அவ்வளோ வைக்கிறதுக்கு சுமார் 150-200 சொற்கள் ஆகிடுச்சு. இப்போ மாவை சேர்க்கும் பொழுது 200 400 ஆகி போயிடுது. இவ்வளோ சொற்கள் உங்கள்கிட்ட நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க. ஒரு நசரவு தெரிஞ்சுன்னு சொன்னால் அதை 400 உங்களுக்கு மாற்ற முடியும். ஒரு நசர அப்படின்னு ஒரு சொல்லு தெரிஞ்சா என்ன செய்வீங்க, நசர நசரா நசருன்னு மாற்றுவீங்க, அன்சர அன்சரா அன்சருன்னு மாற்றுவீங்க, நசர நசரா நசருன்னு மாற்றுவீங்க, தனசர தனாசரன்னு மாற்றுவீங்க, அப்புறம் மாவை சேர்த்து மானசர மானசரான்னு மாற்றுவீங்க. இப்படி இம்புட் மாற்றங்கள் செய்யலாம். இவ்வளவு சொற்களை நம்ம ஒத்த சொல்லல இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். மீதி உள்ள விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம்.